ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது இன்றைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரெசன்டர்ஸ்க்கு இன்றைக்கும் இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்றது உங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியாமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கை உதற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கையை அசைச்சு பேசுகிறதுக்கு பழகிக்குங்க. ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு பாயிண்ட் பண்ணி பேசுகிறதோ, யாரையாவது ஒரு நபரை பாயிண்ட் பண்ணி பேசுகிறதோ, இல்லை போர்டில் ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கை உதற ப்ராப்ளம் இருக்குன்றது லிட்ரலாக ஆடியன்ஸ்க்கு தெரிய வந்துடும். பட் நீங்கள் நேச்சுரலாக கையை அசைச்சு பேசும்போது அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆடியன்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கால் உதற ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு சைடாக சாஞ்சு நிற்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப இருக்குது, பேக்கெட்டில் கை வைக்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், பேசும்போது நடந்துக்கிட்டே பேசுகிறதுக்கு பழகிக்குங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. நடந்துக்கிட்டே பேசும்போது இட் வில் கிவ் யூ மோர் அட்வான்டேஜ். 2 பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டே பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிடும். எக்ஸேல் ஹின்னேல் ஆஃப் ப்ரீத் நடக்கிறதால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி நர்வஸ்னஸ் வராது. ரொம்ப கூலாக அந்த ப்ரெசன்டேஷனை எடுத்துகிட்டு போவீங்க. 2வது, நீங்கள் நடந்துக்கிட்டே பேசுகிறதால ஆடியன்ஸோட நீங்கள் எங்கேஜ் ஆகிறதும் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு கை உதற ப்ராப்ளம் இருந்தால் கீப் டாக்கிங் பை மூவிங் யுவர் ஹேண்ட்ஸ். கால் உதற ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீப் வாக்கிங் டியூரிங் யுவர் டாக்கிங். இந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கம் ஓவர் தோஸ் 2 ப்ராப்ளம்ஸ். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.